Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard chapter 7 exercise 7.1ல first sum பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா the radius and height of a cylinder are in the ratio 5:7 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு சிலிண்டரோட ரேடியஸும் ஹைட்டும் ரேஷியோல கொடுத்திருக்காங்க. 5 பார்ட் வந்து ரேடியஸ்க்கு 7 பார்ட் வந்து ஹைட்க்கு. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு தெரியும் எப்பயுமே ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை வந்து வேரியபிள் சேர்த்து எழுதிப்போம். அதாவது 5x 7x அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ரேடியஸை வந்து 5xனும் ஹைட்டை வந்து 7xனும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து and its curved surface area is 5500 square centimeter. அதாவது CSA of a cylinder கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது find its radius and height. இந்த ரேடியஸும் ஹைட்டும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ கொஷனில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு let the radius be 5xன்னு எடுத்துக்கிறேன், ஹைட் வந்து 7xன்னு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொடுத்ததுலேருந்து தான் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ CSA of a cylinder வந்து 5500ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து தான் நம்ம வந்து அந்த ரேடியஸும் ஹைட்டும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ரேடியஸும் ஹைட்டும் வேணும்னா எக்ஸுங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது எக்ஸை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ரேடியஸும் ஹைட்டும் கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த CSA of the cylinder ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஏன்னா அதுதான் கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஸோ CSA of a cylinder வந்து 2πRH is equal to இந்த 5500. இப்போ 2 into பையோட வேல்யூ வந்து 22/7, ஆரோட வேல்யூவும் ஹெச்சோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். R வந்து 5x, H வந்து 7x is equal to 5500. சரிங்களா? இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into 22 into 7 by இந்த 5 into 7 வந்து 35, x into x வந்து x ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிடலாம்னா இங்கேயே இந்த 7ஐயும் 35யும் கேன்சல் பண்ணிடலாம். 7 1s are 7, 7 5s are 35. ஓகே, இப்போ மீதி என்ன இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 into 22 into 5 into x ஸ்கொயர் by 5500. நம்மளோட எய்ம் வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஸோ எக்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மீதி இந்த பக்கம் இருக்கிற எல்லா மல்டிப்ளிகேஷனும் அந்த பக்கம் போகும்போது டிவிஷனாக மாறும். அப்போ 5500 by 2 into 22 into 5. இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இது ரெண்டுத்தையும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 5 1s are 5, இதுவும் 5 1s are 5, 5 1s are 5, 2 0 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா 11 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், இல்லை 2 2 டேபிளையே கேன்சல் பண்ணிக்கலாம். நான் வந்து 11 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 11 2s are 22, இங்கே பார்த்தீங்கன்னா 11 1s are 11, again 2 0. இப்போ இது ரெண்டும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அகெயின் அதோட ஆன்சரோட 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் 100ஐயும் இந்த 2 2s are 4 டேரெக்டாக கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 25 கிடைக்கும். அப்படியும் பண்ணலாம். அதாவது 100ஐ வந்து டேரெக்டாக 4ஆலையும் டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 25s are வந்து 100 கிடைக்கும். ஸோ டேரெக்டாக கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் 25 கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தான் 25 சென்டிமீட்டர். நமக்கு எக்ஸ் வேணும். அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டுட். இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அப்போ என்ன ஆகும்னா √25. ஸோ √25க்கு ஆன்சர் என்னன்னா 5 5s are 25. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து ரேடியஸும் ஹைட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 5ஆலையும் 7ஆலையும் நம்ம இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 5 into 5 which is nothing but 25 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 7x இல்லையா? அப்போ 7 into xக்கு பதிலாக 5, அப்போ 35 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் அந்த கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு விட்டுறாதீங்க. 2 to 3 times வந்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஸ்டின்லேயே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a solid iron cylinder has total surface area of 1848 square meter. அதாவது it is understood ஒரு சிலிண்டரோட solid சிலிண்டரோட TSA கொடுத்துட்டாங்க, total surface area. இது வந்து TSA அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? அடுத்து வந்து its curved surface area is 5/6 of its total surface area. அதாவது அடுத்த கான்செப்ட் என்னன்னா CSA of that cylinder, CSA of the cylinder வந்து 5/6 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5/6 of its total surface area. அதாவது 5/6 of into total surface area. total surface area 1848 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க.
அப்போது அதை வச்சு நம்ம சிஎஸ்ஏவும் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது சிஎஸ்ஏ என்ன வரும்னா 5/6 × 1848. அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்மள கொஸ்டினில் என்ன தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் த அயன் சிலிண்டர். அந்த சிலிண்டரோட ரேடியஸும் ஹைட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்ஏவும் சிஎஸ்ஏவும் கொடுத்துட்டாங்க. டிஎஸ்ஏ வந்து டைரெக்டாக கொடுத்துருக்காங்க, சிஎஸ்ஏ வந்து இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதெல்லாம் எழுதிடலாம். ஸோ டிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டர் வந்து 1848ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டர் வந்து 5/6 × 1848. இதே உங்களுக்கு புரியும். ஏன்னா கொஸ்டினில் வந்து 5/6 ஆஃப் இட்ஸ் டிஎஸ்ஏ அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் 5/6 × 1848ன்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது 6 1s are 6 டேபிளில் நான் கேன்சல் பண்ணுறேன். 6 3s are 18. அடுத்து வந்து நான் 4 எடுக்கிறேன். 4 வந்து 6ஐ விட கம்மியான நம்பராக இருக்கிறதுனால அடுத்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கிறேன், 48. ஸோ இந்த மாதிரி அட் அ டைம் 2 நம்பர் எடுக்கும் போதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, 0 போடணும், மறந்துடக்கூடாது. ஸோ 48 பார்த்தீங்கன்னா 6 8s are 48 வரும். ஸோ இப்போ மீதி இருக்கிறது 5 × 308. அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1540 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா வந்து 2πRh. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2πRh வந்து 1540 கிடச்சிருக்கு. இந்த ஆரும் ஹெச்சும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் தெரிஞ்சாலோ இல்லை ஹெச் தெரிஞ்சாலோ தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணியே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டுமே தெரியாதப்போ இது ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இதே மாதிரி சிஎஸ்ஏக்கு ஃபார்முலா போட்ட மாதிரி டிஎஸ்ஏக்கும் ஃபார்முலா போடலாம். அதாவது ஃபார்முலா என்ன? 2πr × h + r = 1848. இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த 2πRhம் இங்கே இருக்குது டிஎஸ்ஏக்குள்ளே. அப்போ இந்த 2πRhக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடைக்குதா? ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபார்முலா வந்து ரீரைட் பண்ணி எழுதுறேன். அதாவது இதோட இந்த மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 2πRh + 2πr². எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுங்களா? உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இது மல்டிப்ளை பண்ணும்போது 2πRh, இது மல்டிப்ளை பண்ணும்போது 2πr² = 1848. இப்போ 2πRhோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1540. இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதனால என்ன யூஸ்னா, நம்மளுக்கு பாருங்கள் இங்கே கிடச்சிரும், ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஆர் கிடச்சிருச்சுன்னா இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஹெச் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து 2πr² = 1848. இப்போ நம்ம இது இந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸில் ஆகும். ஸோ 2πr² இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 308 கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 × பையோட வேல்யூ வந்து 22/7 × r² = 308. இப்போ ஆர் தான் கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போங்க. ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகும்போது நியூமரேட்டர்லாம் டினாமினேட்டருக்கு போயிடும், டினாமினேட்டர்லாம் நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த 2ம் 22ம் கீழே போயிடுது, 7 வந்து மேலே வந்துடுது. ஸோ இப்போ கேன்சலேஷன் நான் பண்ண போகிறேன். சரிங்களா? 2 டேபிளே கேன்சல் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸோ நான் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணுறேன். 2 1s are 2, 2 1s are 2 தான் வந்திருக்கு. இங்கே 3 இருக்குது, பேலன்ஸ் 1. அப்போ பக்கத்து நம்பரோட சேரும் போது 10 ஆகிடும். 2 5s are 10, 2 4s are 8. அகெயின் இதில் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், இல்லை 11 டேபிளில் கூட கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? நான் 2 டேபிளே கேன்சல் பண்ணுறேன். 2 1s are 2, 2 1s are 2. 2 7s are 14, பேலன்ஸ் 1. அகெயின் 2 7s are 14. இப்போ இது 11 டேபிளில் பண்ணலாம். 11 1s are 11, 11 7s are 77. ஸோ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, r² = 7 × 7 தான் இங்கே 49 ஆயிடுச்சு. இப்போ r² எனக்கு வேண்டாம், r தான் வேணும். அப்போ ஸ்கொயரை வந்து அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அதோட வேல்யூ வந்து r = 7. அதாவது இந்த ஒரு ஸ்டெப் வரும். ஓகேங்களா? இப்போ ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், 7 மீட்டர். இப்போ அந்த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டரை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஹெச்சோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ 2πRh = 1540 கொண்டு போய் ஆரோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 2 × பையோட வேல்யூ வந்து 22/7 × r வந்து 7 × h தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம், = 1540. இப்போ ஹெச் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போகும்போது இந்த 2 22 7லாம் டினாமினேட்டருக்கு வந்துடும், 7 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணணும். சரிங்களா? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, h = 1540/2 × 22. இல்லைன்னா நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா, இந்த 7யும் 7யும் இங்கே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரொம்ப சிம்பிளாகிடும். சரிங்களா? இப்போ மீதி என்ன இருக்குன்னா, h = 1540. இந்த 2ம் 22 மட்டும் கீழே போகுது. அப்போ டிவைடில் 2 × 22 வந்து கீழே வந்துடும், 2ம் 22. சரிங்களா? இப்போ நம்ம கேன்சலேஷன் பண்ணலாமா? அதே 2 டேபிளே பண்ணுறேன். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பண்ணுறேன். 2 1s are 2,
2 7s are 14. ஆனால் இங்கே 15 இருக்குது, எனக்கு 14 தான் வந்திருக்கு. அப்போ பேலன்ஸ் 1 பக்கத்து நம்பரோட போட்டுக்கணும். இப்போ இது 14 ஆயிடுச்சு. அகெயின் 2 7s are 14, இந்த 0. இப்போ இது மறுபடியும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 11 டேபிளே கேன்சல் பண்ண போகிறேன். ஈஸியாக முடிஞ்சிடும். 11 2s are 22, 11 7s are 77, 0. இப்போ இது 2 டேபிளாக பண்ணலாம். 2 1s are 2, 70 பார்த்தீங்கன்னா 2 3s are 6, பேலன்ஸ் 1, 2 5s are 10. அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 35 மீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 35 மீட்டர் வந்திருக்கு. ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 7 மீட்டர்னு நம்ம அதை எழுதிட்டோம். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபார்முலாஸ் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஃபார்முலாஸ் வந்து எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் போடலனாலும் டேரெக்டாக கூட எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இது சில பேர் எப்படி எழுதுவாங்கன்னா r² = 7 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ r வந்து 7 மீட்டர்னு கிடைக்கும். அப்படியும் எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the external radius and the length of a hollow wooden log are 16 cm and 13 cm respectively. அதாவது hollow wooden log, ஒரு hollow ஷேப்பில் இருக்கிற wooden log அப்படின்னா hollow cylinder அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, hollow சிலிண்டரோட எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, அந்த லென்த் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ்டர்னல் ரேடியஸ், செகண்டில் இருக்கிறது லென்த் இஸ் நத்திங் பட் ஹைட். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இது வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னால் கேபிட்டல் R வந்து 16 சென்டிமீட்டர்னும், லென்த் அதாவது ஹைட் வந்து 13 சென்டிமீட்டர்னும் கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து இஃப் இட்ஸ் திக்னஸ் இஸ் 4 சென்டிமீட்டர், திக்னஸ்னா வித் கொடுத்துட்டாங்க 4 சென்டிமீட்டர். ஓகே, தென் ஃபைண்ட் இட்ஸ் TSA. நம்ம வந்து TSA வந்து கண்டுபிடிக்கணும். ஹாலோ சிலிண்டரோட கேபிட்டல் R கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, வித்து கொடுத்துட்டாங்க, TSA கண்டுபிடிக்கணும். இப்போ TSA கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2π × r + r × r - r + h, இதுதான் ஃபார்முலா இல்லைங்களா. அப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கேபிட்டல் R வேணும், ஸ்மால் r வேணும், ஹைட் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் R கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, ஆனால் ஸ்மால் r கொடுக்கல. அதுக்கு தான் திக்னஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சிலிண்டரோட திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலோ சிலிண்டரோட திக்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா W கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போ நம்ம இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வைங்களேன், இதுதான் கேபிட்டல் R, இது ஸ்மால் r, இதுதான் வித்து. இப்போ இது கொடுத்துட்டாங்க, இது கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த R எப்படி கண்டுபிடிக்கணும்? வெரி சிம்பிள். இதிலிருந்து இந்த பார்ட் வந்து எனக்கு வேண்டாம், இதுதான் ஸ்மால் r. அப்போ கேபிட்டல் Rலேருந்து வித்தை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்மால் r கிடச்சிரும். சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் TSA ஃபார்முலாவுக்கு நம்ம போகணும். புரியுதுங்களா? இப்போது கேபிட்டல் R கொடுத்துட்டாங்க, H கொடுத்துட்டாங்க, W கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஸ்மால் r வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்மால் r வந்து கேபிட்டல் R - W, கேபிட்டல் R வந்து 16 - 4 வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ ஸ்மால் ஆரும் நம்ம கண்டுபிடிச்சதுனால TSA ஆஃப் த ஹாலோ சிலிண்டருக்கு நம்ம போயிடலாம். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2π × r + r × r - r + h. இப்போ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கிடைச்சிடும். சரிங்களா, ஸோ இப்போ 2 × பையோட வேல்யூ வந்து 22/7 × கேபிட்டல் R வந்து 16 ப்ளஸ் ஸ்மால் r வந்து 12 × அதே மாதிரி கேபிட்டல் R 16 மைனஸ் ஸ்மால் r வந்து 12 ப்ளஸ் h வந்து 13. அந்த சிம்பிள்ஸ்லாம் கரெக்டாக போடணும், அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம். ஓகேங்களா, இப்போ 2 × 22/7 × 16யும் 12யும் ஆட் பண்ணால் 28 கிடைக்கும். இங்கே 16யும் 12யும் மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும். அந்த 4ஓட 13 ஆட் பண்ணால் 17 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்தால் இந்த 7ஐயும் 28யும் 7 1s are 7, 7 4s are 28. அவ்வளோதான், டினாமினேட்டர் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது 2 × 22 × 4 × 17. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை
பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஏரியானாலே நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ் போடுவோம் இல்லையா, எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மென்சுரேஷன் மெஷர்மெண்ட்ஸ் சாப்டர்லாம் யூனிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒன்று வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம எப்பயுமே நோட் பண்ணணும். 1 மீட்டரில் 1 சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்பயுமே அது ஒரே யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் சம் போடவே ஸ்டார்ட் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a right angled triangle PQR where angle Q equal to 90 degree. அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PQR சொல்லியிருக்காங்க, அதில் Q தான் 90 டிகிரியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். Q தான் வந்து 90 டிகிரியில் இருக்கணும், மீதி ரெண்டு எங்கே வேணா இருக்கலாம். ஸோ நான் இங்கே P எடுத்திருக்கேன், QR இந்த ஆர்டரில் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் இங்கே P எடுத்து QR அப்படி கூட எடுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஆனால் Q மட்டும் 90 டிகிரியில் இருக்கணும், அதான் கான்செப்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ் ரொட்டேட்டட் அபவுட் QR அண்ட் PQ. அதாவது இஸ் ரொட்டேட்டட் அபவுட் QR அண்ட் PQ. சரி பார்ப்போம், இது வந்து ரொட்டேட் பண்ணுறாங்களா அபவுட் QR அண்ட் அபவுட் PQ. ஸோ இது மாதிரி ரொட்டேட் பண்ணுறாங்க என்னன்னு பார்ப்போம். அடுத்து வந்து இஃப் QR இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர், இது 16 சென்டிமீட்டர், PR வந்து 20 சென்டிமீட்டர். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா QRும் PRும் தான் கொஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே வேணாலும் P எடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் R எடுத்துக்கலாம், வேல்யூஸ்லாம் ஒன்றும் மாற போகிறதில்ல. Q வந்து அந்த இடத்துல தான் இருக்கணும் வேணாம். சரிங்களா, இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா கம்பேர் த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் ஸோ ஃபார்ம்டு பை த ட்ரையாங்கிள். அதாவது இந்த ட்ரையாங்கிள் வச்சு ஒரு ரைட் சர்க்குலர் கோன் ஃபார்ம் ஆகுது. அதாவது ரெண்டு CSA வரும். CSA தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஏன் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேருந்து ஃபார்ம் ஆகுற கோன் வந்து ரொட்டேட் பண்ணுறாங்களா. QR வச்சு ஒரு QR பேஸ் பண்ணி ஒரு ரொட்டேஷனும், அடுத்து வந்து PQவை பேஸ் பண்ணி ஒரு ரொட்டேஷனும் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ரொட்டேஷன் நடக்கும் போது CSA ஆஃப் த கோன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். CSA ஆஃப் அ கோன் ஃபார்முலா வந்து πRL, ஞாபகம் வச்சுக்கோங்க, πRL. இந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எனக்கு ரேடியஸும் ஸ்லாண்ட் ஹைட்டும் வேணும், L. இப்போது கொஷனில் பார்த்தீங்கன்னா இது கொடுக்கல, இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க, 16 சென்டிமீட்டரும் 20 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போது இதில் ஸ்லாண்ட் ஹைட் எந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணாலுமே ஸ்லாண்ட் ஹைட் மாற போகிறதில்ல, இதுதான் 20 சென்டிமீட்டர். Lங்கிறது மாற போகிறதில்ல, 20 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா, இப்போது வாட் அபவுட் ரேடியஸ். ரேடியஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து QR when rotated through QR பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணால் ஒரு கோன் வரும், PQ பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணால் ஒரு கோன் வரும். ஸோ ஃபஸ்ட் நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி இந்த சைடை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். சரிங்களா, ஏன்னா ரெண்டு சைடு தான் கொடுத்துருக்காங்க, மூணாவது சைடு தெரியாது. ஸோ நமக்கு தான் தெரியும் இல்லையா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்தா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி மூணாவது சைடு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைபாட்டினியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். ஸோ இதில் ஹைபாட்டினியஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா PR, அதாவது PR ஸ்கொயர் ஈக்குவல் டு QR ஸ்கொயர் ப்ளஸ் PQ ஸ்கொயர். இதுதான் ரூல். இந்த 12 சென்டிமீட்டருங்கிறது கொஷனில் கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ எல்லா வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். PR வந்து 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு QR வந்து 16 ப்ளஸ் PQ வந்து தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ 20 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 20 × 20 400 கிடைக்கும். 16 ஸ்கொயர் பண்ணால் 16 × 16 256 கிடைக்கும் PQ ஸ்கொயர். இப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது அனதர் சைட் போகும்போது மைனஸாக மாறும். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 144 கிடைக்கும். ஸோ PQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144. இப்போ நமக்கு PQ தான் வேணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ 144 ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது 12 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு PQங்கிற வேல்யூ வந்து 12 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ரெண்டு விதமான CSA வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கோன் வந்து PQவை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கோன் உருவாக போது PQவை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. சரிங்களா, ஸோ PQவை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது இதுதான் ரேடியஸாக வரும், ஸ்லாண்ட் ஹைட்டாக வரும்.
ஸோ அப்போது when PQ is rotated, radius becomes 12 centimeter, length slant height become 20 centimeter. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஒரு CSA ஆஃப் அ கோன் வந்து கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இங்கே ரெண்டுத்தையும் கம்பேர் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எது லார்ஜர் எது ஸ்மாலர்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கொஷனில் பையோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலை. ஏன் சப்ஸ்டியூட் பண்ணலைன்னா பையோட வேல்யூ வந்து இங்கே 22/7 வரும். 7 டேபிளில் 12ம் கேன்சல் ஆகாது, 20யும் கேன்சல் ஆகாது. அதனால் டெசிமலில் போகும்போது கேல்குலேஷன் வந்து லென்த்தியாக போகுங்கிறதுனால நான் பையோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? PQ ரொட்டேட்டட் அபவுட் PQ எப்படி வரும்ன்ட்டு, இது ரேடியஸ் ஆகும், ஸ்லாண்ட் ஹைட். சரி, இப்போ அதை வச்சு நம்ம CSA ஆஃப் அ கோன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். πRL இஸ் ஈக்குவல் டு π இன்ட்டு R வந்து 12, L வந்து 20. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 214 கிடைக்கும். அந்த பையை அப்படியே வச்சுக்கிறேன். ஏரியாங்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா QR பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுது. அந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். நம்ம ஆல்ரெடி எப்படி எடுத்திருக்கோம், இதுதான் P, இதுதான் Q, இதுதான் Rன்னு எடுத்திருக்கோம். இது 20, இது 16, இது 12 நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ QR பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது கோன் இந்த மாதிரி வருமா? அப்போது which is becomes radius, 16 becomes radius. புரியுதுங்களா? ஸோ when QR is rotated, radius வந்து 16 cm, slant height ரெண்டுத்துக்குமே மாறாது, 20 தான். சரிங்களா? ரேடியஸ் மட்டும்தான் மாறும். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ஒரு CSA ஆஃப் அ கோன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ π இன்ட்டு 16 இன்ட்டு 20 வரும். அப்போ 16 இன்ட்டு 20 வந்து 320 வரும். ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 320 π சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ QR பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது 320 வந்துச்சு. PQ பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது 240 வந்துச்சு. ஸோ பார்த்தாலே தெரியுது QR பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறது தான் கிரேட்டர் CSA. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன எழுத போகிறோம்னா இப்போ CSA ஆஃப் அ கோன் when rotated about QR is larger. QR பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது CSA வந்து நம்மளுக்கு லார்ஜராக கிடைக்குது. ஜஸ்ட் வந்து கம்பேர் தான் பண்ண சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? கம்பேர் பண்ணால் போதும். சிம்பிள் சம் தான். கொஞ்சம் டயக்ராம் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டயக்ராம் வரையும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். Q இங்கே தான் இருக்கணும், ரைட் ஆங்கிளில். இந்த PRஐ மாற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 4 persons live in a conical tent whose slant height is 19 meter. அதாவது ஒரு 4 person வந்து ஒரு கோனிக்கல் டென்ட் கீழே வந்து தங்குறாங்க. அந்த டென்ட் வந்து கோன் ஷேப்பில் இருக்குது. அதோட ஸ்லாண்ட் ஹைட் அதாவது L கொடுத்துட்டாங்க, 19 மீட்டர். அடுத்து வந்து இஃப் ஈச் பர்சன் ரெக்வயர் 22 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் த ஃப்ளோர் ஏரியா, அதாவது ஒரு கானிக்கல் ஷேப்பில் உள்ள டென்ட்டுக்கு கீழே தங்குறாங்க. அந்த ஃப்ளோர் ஏரியா வந்து ஸ்லாண்ட் ஹைட் வந்து 19 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, 19 மீட்டர். இந்த ஃப்ளோர் ஏரியா ஒரு பர்சன் தங்குறதுக்கு 22 மீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுதான். 22 மீட்டர் ஸ்கொயர் 22 மீட்டர் ஸ்கொயர் 22 மீட்டர் ஸ்கொயர் இதில் இருக்குது. அப்போ ஏன்னா 4 பேரில். ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட். ஹைட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் த டென்ட் H கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம H கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் L ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம யோசிக்கணும். என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அதுக்கு ஃபார்முலா என்ன, அந்த ஃபார்முலாவில் என்னென்ன தேவைப்படுது. ஸோ ஹெச்சோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் L ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு L தேவைப்படுது, R தேவைப்படுது. L கொஷனில் கொடுத்துட்டாங்க, R தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு R நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும். இந்த டென்ட்டோட ரேடியஸ் இட் இஸ் இன் த சர்க்கிள் ஷேப் இல்லைங்களா. இதோட ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த சர்க்கிளோட ஏரியா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். கரெக்டுங்களா? ஏன்னா சர்க்கிளோட ஏரியா வந்து πr ஸ்கொயர். அந்த πr ஸ்கொயரை வச்சு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த சர்க்கிளோட அந்த ஃப்ளோரோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் கொஷனில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஒரு பர்சன் தூங்குறதுக்கு 22 மீட்டர் ஸ்கொயர்னா 4 பர்சன் தூங்குறதுக்கு எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர் அது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 × 22. ஈஸியாக முடிஞ்சிருச்சிங்களா?
அப்போ ஃப்ளோர் ஏரியா ஃபார் 4 persons ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். 4 × 22 88 மீட்டர் 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சாரி சென்டிமீட்டர் இல்லை, இங்கே மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டர் ஸ்கொயர் தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? 88 மீட்டர் ஸ்கொயர். அப்போ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் பையார் ஸ்கொயர். அந்த ஃப்ளோர் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம பையார் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ தான் நம்மளால் ஹைட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆர் கண்டுபிடிக்கிறதுக்காக பையோட வேல்யூ 22/7 × r² is equal to 88. இப்போ ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பக்கம் போகும்போது 7 மேலே நியூமரேட்டருக்கு போயிடும், 22 டினாமினேட்டருக்கு போயிடும். இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். இது 22 1s are 22, 22 4s are 88. டேரெக்டாக பண்ணிட்டேன். நீங்கள் 2 2 டேபிளில் கூட கேன்சல் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ மீதி இருக்கிறது 4 × 7 28. ஸோ இது r² நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா எப்படியும் ஃபார்முலாவில் √L² - r² டேரெக்டாக தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆர்ன்னு தனியாக இல்லை இல்லைங்களா? அதே மாதிரி இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்க முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஹெச் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹெச் வந்து √L² - r². L² பார்த்தீங்கன்னா 19² r² வேல்யூவே 28 தான். அதனால் இங்கே ஸ்கொயர்லாம் போடக்கூடாது. இங்கே ஸ்கொயர் போட்ட மாதிரி இங்கேயும் போடக்கூடாது. ஏன்னா r² இதோட வேல்யூவே 28 தான் கண்டுபிடிச்சிருக்கும். சரிங்களா? இப்போ 19² பார்த்தீங்கன்னா 19 × 19 வந்து 361 - 28. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 333 கிடைக்கும். அதாவது h is equal to √333. அப்போ 333க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, அதனால் நம்ம லாங் டிவிஷனில் தான் கண்டுபிடிக்கணும். லாங் டிவிஷனில் ஞாபகம் இருக்குல்லையே, நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து ரெண்டு நம்பராக பேர் பண்ணணும். ஸோ இந்த 2 நம்பர் பேர், இது சிங்கிள் நம்பர். இப்போ அடுத்து 3 எடுத்துக்கிறோம். 3 எந்த 2 சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 3 வரணும், இல்லைனா 3க்கு கம்மியாக வரணும். 2 சேம் நம்பர்னு சொல்லிட்டேன். 1 3s are 3ன்னு போட்டுக்கக்கூடாது. 2 சேம் நம்பர்னால் 1 1s are 1, 2 2s are 4. அப்போ 2 2s are 4, 3 விட அதிகமாக போயிடுது. அப்போ இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி 1 1s are 1 தான். இப்போ இந்த மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் பேரை நம்ம இறக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். இப்போ அகெயின் அதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணணும். இங்கே 2 இருக்குது, இங்கே சேம் நம்பர் போட்டால் இந்த நம்பர் வரணும், இல்லை இதோட கம்மியாக வரணும். நம்ம சேம் நம்பர் தான் போட்டு ட்ரை பண்ணணும். நான் வந்து ஒரு 8 போட்டு பார்க்குறேன். 8 8s are 64, 4 balance 6, 8 2s are 16. 16 + 6 வந்து 22வா? எஸ் 224 வருது. ஸோ இதை விட கம்மியாக வர சான்ஸ் இல்லை. 9லாம் போட்டால் இதை விட அதிகமாக தான் போகும். அப்போ நம்ம 8 போட்டுக்கலாம். 224. ஓகே, இப்போ அடுத்து மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் இது 13 ஆகிடும், இது வந்து 2 ஆகிடும். 13 - 4 9, 2 - 2 0, அவ்வளோதான். ஸோ 9 தான் வருது. சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்பர் இல்லை. நம்பர் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, டெசிமல் வச்சு 2 2 0வாக சேர்த்துக்கணும். சும்மா டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 2 3 நம்பர் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக. 900. இப்போ அதே ப்ராசஸ். இந்த 18 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்கும். மறுபடியும் இங்கே சேம் நம்பர் போட்டால் இது வரணும். ஸோ என்ன நம்பர் போடலான்னா, 36 900 வரணும்னா ஒரு 2 தான் போட முடியும். 3 போட்டு பார்க்கலாமா? 3 3s are 9, 3 6 are 18, 8 balance 1, 3 3s are 9. இதோட அதிகமாக போகுது. அப்போ 2 தான் போடணும். 2 2s are 4, 6 2s are 12, 2 balance 1, 3 2s are 6, 7, 724. ஸோ 2 2 724. சரிங்களா? ஸோ மறுபடியும் மைனஸ் பண்ணோம். இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது 8 ஆகிடும். 10 - 4 வந்து 6, 9 - 2 வந்து 7, 8 - 7 1. அடுத்து மறுபடியும் அதே ப்ராசஸ். மறுபடியும் டெசிமலில் 2 0 சேர்த்துக்கணும். இங்கே இருக்கிற நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இப்படி ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஒரு டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 2 நம்பர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிப்போம், இல்லை 3 நம்பருக்கு கூட கண்டுபிடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இங்கே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 364 கிடைக்கும். சரிங்களா? இப்போ மறுபடியும் இங்கேயும் சேம் நம்பர் போட்டால் இது வரணும். ஸோ என்ன நம்பர் போடலான்னா, 364ஓட ஒரு 4 போட்டு பார்க்கலாமா? 4 4s are 16, 6 balance 1, 4 4s are 16, 16 + 1 17, 7 balance 1, 4 6 are 24, 24 + 1 25, 4 3s are 12. ஓகே, 1 4 5 7 6 வருது. என்ன போட்டிருக்கேன்? 4 போட்டிருக்கேன். 5 போட்டால் கண்டிப்பாக இதை விட அதிகமாக போகும், அதனால் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 10 வரும், இங்கே 9 வரும், இங்கே 5 வரும். ஸோ 10 - 6 வந்து 4, 9 - 7 1, 5 - 5 0. அடுத்து இங்கே வந்து 6 ஆகிடும். 6 - 4 வந்து 2.
ஓ இங்கே 9 - 7 வந்து 2 வருமா? ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே 7 தான் இருக்கும் இல்லைங்களா? 7 6 ஆகாதீங்க. ஸோ 7 - 4 வந்து 3 3024ன்னு வரும். இப்போ அதே மாதிரி மறுபடியும் டாட் வச்சு 2 0 சேர்த்தா நம்மளுக்கு அடுத்து வந்து ஒரு 8 சார் வரும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர்னா 18.248 அப்படின்னு வந்திருக்கு. 18.248 வந்து நம்ம வந்து இன்னும் நீங்கள் 24ஓட ஸ்டாப் பண்ணாலும் கரெக்டாக தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த 18.248 வந்து நான் டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அப்போ தேர்ட் நம்பர் வந்து 5க்கு மேலே போகிறதுனால ஒரு நம்பர் இதோட ஆட் ஆகும்போது 18.25, அதாவது ரவுண்டிங் ஆஃப் த டெசிமல். ஸோ ஹைட் ஆஃப் த டென்ட் என்ன வருதுன்னா 18.25 சென்டிமீட்டர். 18.2ன்னு போட்டாலும் கரெக்ட் தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? டெசிமலுக்கு அப்புறம் ஒரு 2 நம்பர் கண்டுபிடிச்சா ஓகே. லாங் டிவிஷன்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 8th ஸ்டாண்டர்டில் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே படிச்சிருப்போம். தெரியலனா 8th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். சாப்டர் 1 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுல இருக்கும். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 6th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா a girl wishes to prepare birthday caps in the form of right circular cones for her birthday party using a sheet of paper whose area is 5720 centimeter square. அதாவது ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர், அது ஸ்கொயராக ரெக்டாங்கிளெலாம் தெரியாது, 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த ஷீட் ஆஃப் பேப்பர் வச்சு அந்த கேர்ள் வந்து கோன் ஷேப்பில் கேப்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறான். கோன்ஸ் ஷேப்பில், சரிங்களா? கோன்ஸ் ஷேப்பில் கேப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறான். ஓகே. இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை கேப் இதுலேருந்து வரும்? ஹவு மெனி கேப்ஸ் கேன் பி மேட் வித் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போது இதுலேருந்து கேப் ஃபார்ம் பண்ணுறான்னா கேப் வந்து அப்படியே அவுட்டர் சர்ஃபேஸாக மாறும். இந்த ஏரியா வந்து ஒரு கேப்புக்கும் அப்படியே மாறும், அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவாக, அதாவது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவாக மாறும். அப்போது கொஷனில் கொடுத்துட்டாங்க, ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கேப்போட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, ஒரு கேப்போட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா நான் கண்டுபிடிக்கணுமா? அவ்வளோதான். கண்டுபிடிச்சிட்டு எத்தனை கேப் வந்து இதில் வரும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். இந்த ஏரியாவோட அந்த ஒரு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோனோட நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ ஏன் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னு புரியுதா? ஏன்னா அந்த கேப் வந்து அவுட்டர் சர்ஃபேஸாக தான் மாறும். இப்போ அந்த சிஎஸ்ஏ நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து πRL, சரிங்களா? சிஎஸ்ஏ ஆஃப் அ கேப் வந்து πRL. ஆர் வந்து கொஷனில் கொடுத்துட்டாங்க, எல் கொடுக்கல. அப்போ ஃபஸ்ட்டு எல் கண்டுபிடிக்கணும். அந்த எல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆரும் ஹெச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தான் எல்லோட ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அப்போ ஹெச் ஸ்கொயர்னா 12 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயர் வந்து 144, ஆர் ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 169 கிடைக்கும். 169க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 13 13s are 169. இப்போ எல் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம சிஎஸ்ஏ ஆஃப் அ கேப் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏரியா ஆஃப் த ஷீட்டோட நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா ஹவு மெனி கேப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் அ கேப் வந்து πRL, பை வந்து 22/7, ஆர் வந்து 5, எல் வந்து 13ன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். 22 × 5ம் 13ம் மல்டிப்ளை பண்ணால் 65 வரும். இப்போது இந்த 7ஆல் இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது, அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா கேன்சல் பண்ணாலும் டெசிமலில் தான் வரப்போகுது. ஏன்னா இதோட சம் முடிய போகிறதில்ல, நம்ம தான் அகைன் டிவைட் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் இதை நான் அப்படியே வச்சுருக்கேன். 22 × 65/7. இப்போது அந்த டோட்டல் ஏரியா ஆஃப் த ஷீட்டோட டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் ஏரியா ஆஃப் அ ஷீட் ஆஃப் அ பேப்பர் வந்து 5217 கொஷனில் வந்து கொடுத்துருக்காங்க, 5720. ஸோ இப்போ நம்ம நம்பர் ஆஃப் கேப்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் ஏரியா ஆஃப் பேப்பர் பை ஏரியா ஆஃப் பேப்பர் ஃபார் ஒன் கேப். ஸோ இதையும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 5270 பை அப்படியே போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. 5270 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை 22 × 65/7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இந்த 7 அப்படியே மேலே வந்துடும். இப்போ இதில் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே கேன்சல் ஆகலை, இங்கே கேன்சல் ஆக தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி பண்ண போகிறோன்னா 2 டேபிளையாக கேன்சல் பண்ணலாம். இது ரெண்டையும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டு வரேன். 2 11s are. இது பார்த்தீங்கன்னா இல்லைனா இது ரெண்டுத்தையும் 5 டேபிளையும் பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 2s are 4, பேலன்ஸ் வந்து 117 இருக்குது.
அடுத்து 2 8s are 16, பேலன்ஸ் 1 12, 2 6 are 12, 0. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 டேபிளில் பண்ணிங்கன்னா 5 1s are 5, இங்கே வந்து 6 இருக்குது, அப்போ பேலன்ஸ் 1 15 ஆகிடும். 5 3s are 15. அகைன் இது பார்த்தீங்கன்னா 2 5s are 15, சாரி 5 5s are 25. 5 டேபிள் இல்லையா, 5 5s are 25, இங்கே 28 இருக்குது, பேலன்ஸ் 3 36. 5 7s are 35, பேலன்ஸ் 1, 5 2s are 10. இப்போ அடுத்து எதுலன்னு பார்த்தீங்கன்னா 11 டேபிளில் பண்ணலாம் இது ரெண்டுத்தையும். 11 1s are 11, 11 5s are 55, பேலன்ஸ் 2, 11 2s are 22. இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 13 டேபிளில் போகும். 13 4s are வந்து 52 வரும். 13 1s are 13, 13 4s are வந்து 52. அவ்வளோதான், பொறுமையாக கேன்சல் பண்ணுவோம். மீதி என்ன இருக்குன்னா 4 × 7 28 கேப்ஸ். ஸோ கொஷனில் வந்து எத்தனை கேப்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். கொஷனில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதுக்கு என்ன ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும், அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது, அது எல்லாமே கொஷனில் கொடுத்துருக்காங்களா, கொடுக்காததை எப்படி கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரூட்லாம் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சம் போட ஆரம்பிக்கணும். கொஷனை நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகிடும், கஷ்டமே கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 7th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the ratio of the radii of two right circular cones of same height is 1:3. அதாவது ratio of the radii of two right circular cones of same height, அதாவது ரெண்டு ரைட் சர்க்குலர் கோன் இருக்குது, அந்த ரெண்டு ரைட் சர்க்குலரோட கோனோட ஹைட்டு சேமு, ரேடியை வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரைட் சர்க்குலர் கோனோட ரேடியஸ் வந்து 1 part, செகண்டுக்கு வந்து 3 part. நம்மளுக்கு எப்பயுமே தெரியும் ரேஷியோவில் கொடுத்தா நம்ம வந்து அதை வேரியபிள் சேர்த்து எடுத்துப்போம். அப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா 1x 3x. ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ரேடியஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு கோன் வந்து எக்ஸு, ரேடியஸ் ஆஃப் செகண்ட் கோன் வந்து 3x. சேம் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஹைட் என்னன்னு தெரியல, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு கோனுக்கு கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πRL. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கணும். ரேடியஸ் இருக்குது எக்ஸு 3xன்னு, எல்லு கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஸோ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ரேஷியோனா ரேஷியோவில் நம்ம எழுதணும், அதாவது டிவிஷன் பண்ணணும். சரிங்களா? அடுத்து when the height of each cone is 3 times the radius of the smaller cone. அதாவது இப்போ ஹைட்டை பற்றி சொல்லிட்டாங்க. ரெண்டு கோனோட ஹைட்டும் சேமு. ஃபஸ்ட்டு கோனோட ஹைட் வந்து 1x, சாரி ரேடியஸ் வந்து 1x, செகண்ட் கோனோட ரேடியஸ் வந்து 3x. பார்த்தாலே தெரியுது, இதில் ஸ்மால் பார்த்தீங்கன்னா 1, பெருசு வந்து 3x. இப்போ ஹைட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் ஈச் கோன், ரெண்டு கோனோட ஹைட்டும் 3 times the radius of the smaller cone. அப்போ 3 டைம்ஸ்னா 3 into radius of the smaller cone. ஸ்மாலர் கோன்னா எக்ஸு. அப்போ ஹைட் வந்து என்னதுன்னா 3 into x 3x ரெண்டுத்துக்குமே. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ கொஷனில் வந்து ரெண்டு கோனுக்கும் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ரெண்டு கோனுக்கும் ஹைட்டு 3x. இப்போ நான் வந்து சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து πRL. அப்போ πRLனா எல்லு நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷனில் எழுதிக்கிட்டேன். லெட் த ரேடியஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு கோன் வந்து எக்ஸு, ரேடியஸ் ஆஃப் செகண்ட் கோன் வந்து 3x, ஹைட் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கோன் வந்து 3x. பிகாஸ் கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். இது கோனு, இது ஃபஸ்ட்டு கோனோட ரேடியஸ் வந்து எக்ஸு, செகண்ட் கோனோட ரேடியஸ் வந்து 3x, ரெண்டு கோனோட ஹைட்டும் 3x தான். ஸோ இதுதான் கொஷனில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன். இப்போ ஃபஸ்ட்டு கோனோட சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும், செகண்ட் கோனோட சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கோனோட சிஎஸ்ஏ ரேடியஸ் வந்து எக்ஸு, ஹைட் வந்து 3x. இதுதான் கோன் 1. சிஎஸ்ஏ ஃபார்முலா வந்து πRL. அப்போ நான் எல் கண்டுபிடிக்கணும்ல ஃபஸ்ட்டு. எல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹெச்சையும் ஆரையும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது 3x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 3x த ஹோல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் வந்து 9x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 10x ஸ்கொயர்னு வரும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். அதாவது ரூட் 10x ஸ்கொயர். இல்லை இங்கேயே நம்ம வந்து நீங்கள் பிரிக்கிறதா இருந்தாலும் பிரிக்கலாம், நம்ம பிரிக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம், ரூட் 10x ஸ்கொயர். ஸோ எல் கண்டுபிடிச்சதுனால சிஎஸ்ஏ ஆஃப் ஃபஸ்ட்டு கோன் வந்து πRL.
பை இன்ட்டு ஆர் வந்து எக்ஸு, எல் வந்து √10 எக்ஸ் ஸ்கொயர். இங்கே வந்து ஏன் பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலன்னா இங்கே நம்பரே இல்லை, எங்கேருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால பை அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? கம்பேர் தான் பண்ண போகிறோம். அதாவது கம்பேர் இல்லை, ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அந்த டிவைட் பண்ணும்போது பை கேன்சல் ஆகிடும். அதனால் அப்படியே வச்சுருக்கேன். ஓகே. ஸோ பை இன்ட்டு ஆர் வந்து எக்ஸு இன்ட்டு எல் வந்து √10 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு ரூட் இருக்குது, எக்ஸ் வெளியே வந்துடும். இந்த 10க்கு ரூட் கண்டுபிடிக்க முடியாது, அப்படியே இருக்கட்டும். ஸோ பை இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் √10 இதை அப்படியே வச்சுருக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த கோனுக்கு போகிறோம். கோன் 2. கோன் 2க்கு ரேடியஸும் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 3x, ஹைட்டும் 3x தான். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லாண்ட் எல் கண்டுபிடிக்கணும். ஸோ எல் ஃபார்முலா வந்து √h² + r². ஹெச் வந்து 3x த ஹோல் ஸ்கொயர், ஆரும் 3x த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 9x² வரும். இதையும் ஸ்கொயர் பண்ணால் 9x² வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 18x² வரும். ஸோ x² வந்து இதில் வெளியே வந்துருச்சுன்னா எக்ஸ் மட்டும் வரும். ஸோ எக்ஸ் √18 வரும். சரி, நம்ம அது வந்து சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கும் போது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எல் கண்டுபிடிச்சதுனால சிஎஸ்ஏ ஆஃப் கோன் 2 வந்து πRL ஃபார்முலா. ஸோ பை இன்ட்டு ஆர் வந்து 3x, எல் வந்து √18 எக்ஸ்². இப்போ சொன்ன மாதிரி x² வந்து ரூட்டை விட்டு வெளியே வந்துடும், எக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த 18 கூட நம்ம பிரிக்கலாம் 9 2s. ஏன்னா வந்து 9க்கு ரூட் இருக்குல்ல, அதாவது 18க்கு வந்து ரூட் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதை வந்து ரூட் உள்ள நம்பராக பிரிக்கலாம். 9 2s, அதாவது 9க்கு வந்து ரூட் இருக்குது 3, அந்த 3 வெளியே வந்துடும். ஏன் இங்கே நம்ம அதை பண்ணலன்னா 10க்கு ரூட் கண்டுபிடிக்க முடியாது, இந்த 10 வந்து பிரிக்கவும் முடியாது ரூட் உள்ள நம்பராக. 5 2s தான் பிரிக்க முடியும். 5க்கும் ரூட் கிடையாது, 2க்கும் ரூட் கிடையாது. அதனால நம்ம அப்படியே வச்சுட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 18 இருக்கிறதுனால 6 3s 18 பிரிக்கிறதுனால நோ யூஸ். 6க்கும் ரூட் கிடையாது, 3க்கும் ரூட் கிடையாது. ஆனால் 9 2s 18 பிரிக்கிறதுனால 9க்கு ரூட் இருக்குது 3, அதனால் அப்படி நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த x² வந்து ரூட்டுக்கு வெளியே வந்துருச்சுன்னா எக்ஸ் ஆகிடும். இந்த 18 வந்து 9 2s எழுதியிருக்கோம். ஸோ பை இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது 3x² இன்ட்டு 9 வந்து ரூட்டுக்கு வெளியே வரும்போது 3, அப்போ 3√2. இப்போ இந்த 3யும் 3யும் மல்டிப்ளை பண்ணும்போது 9x² √2. இதை மல்டிப்ளைலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இதுக்கு ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்படியே இருக்கட்டும். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் கோன் 2 வந்து பை 9x² √2 வந்திருக்கு. இப்போ கொஷனில் வந்து ரேஷியோ ஆஃப் த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ரேஷியோ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு கோனுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கோனோட சிஎஸ்ஏ வந்து πx² √10 ஈஸ் டு செகண்ட் வந்து பை 9x² √2. இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோனா நம்ம டிவிஷன் ஃப்ராக்ஷனில் எழுதி கேன்சல் பண்ணலாலே அதுதான். ஸோ திஸ் டிவைடட் பை திஸ். இப்போ நம்ம கேன்சல் பண்ணதெல்லாம் பண்ணிடலாம். பை கேன்சல் ஆகிடும், x² கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது √10/9 √2. இப்போ இதை கூட கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 2 1s 2 5s கேன்சல் பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து ரூட்டுக்குள்ளேயே அப்படி பண்ணக்கூடாது, பிரித்து தான் பண்ணணும். அதாவது இங்கே எனக்கு 2 வரணும்னா √5 × √2 நான் இதை பிரிக்கிறேன். அதாவது √2 × √5, அந்த √10 வந்து √2 × √5 பிரித்ததுக்கப்புறம் தான் √2வும் கேன்சல் பண்ணணும். சும்மா அதுக்குள்ளேயே நம்ம கேன்சல் பண்ணிக்கக்கூடாது. ஸோ √2 கேன்சல் பண்ணதுக்கப்புறம் √5/9 வரும். ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா √5:9. ஸோ ரெண்டு கோனோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ரேஷியோ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, √5:9. சம் வந்து ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் நம்ம வந்து கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சம்மை வந்து எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சும்மா அப்படியே புக்கை டேர்ன் பண்ணியும் இல்லை நோட்டை வச்சு டேர்ன் பண்ணியும் கிளாஸ் ஒர்க்ஸை வச்சு டேர்ன் பண்ணியும் பார்க்கக்கூடாது. புரியலன்னா அகெயின் அண்ட் அகெயின் வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஏன்னா லென்த்தி சம்ஸ்லையா கொஞ்சம் புரிய லேட்டாக தான் ஆகும். நோட் பென் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே. எய்த்து சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the radius of a sphere increases by 25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவில் என்ன பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரேடியஸ் வந்து 25% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரேடியஸை வந்து ஆர்னும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு நம்பர் 100ன்னு எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். சரிங்களா? இப்போது நான் என்ன எடுத்திருக்கேன்னா ரேடியஸை வந்து ஆறுன்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஆர் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இப்போ நான் 100ன்னு எடுத்தேன்னா அது 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 100 + 25% ஆஃப் 100ன்னு வரும். இதுதான் பர்சன்டேஜோட அப்ளிகேஷன், ஞாபகம் இருக்கா? அதாவது ஆல்ரெடி இருந்த 100 25% இன்க்ரீஸ் ஆகுது. எதோட ஆஃப் எதுலேருந்து தான் 100லேருந்து 100லேருந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ரேடியஸை நான் ஆறுன்னு எடுத்திருக்கேன். அப்போ அடுத்து வந்து அதோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்மில் எழுதி வச்சுக்கலாம், 4πr². சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் வந்து, ஸ்பியர்னால் என்னது இப்படி இருக்கும் இல்லையா, சர்க்கிள் ஷேப்பில் ஒரு மாதிரி உருண்டையா, அதுதான் ஸ்பியர். ஸோ அதோட சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 4πr² வரும். சரிங்களா? இப்போது ரேடியஸை வந்து நான் ஆறுன்னு எடுத்திருக்கேன்னா இனிஷியலாக எடுத்த ஆர் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது ரேடியஸ் இஸ் இன்க்ரீஸ் பை 25%. அதை எப்படி எழுதுவோன்னா ஆல்ரெடி இருந்த ஆறு இன்க்ரீஸ் மீன்ஸ் ப்ளஸ்ஸு 25% இன்க்ரீஸ் ஆகுது ஆஃப் ஆர். அந்த 25% எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டோட்டல்லேருந்து. டோட்டல் இஸ் நத்திங் பட் ரேடியஸ். சரிங்களா? ஸோ நியூ ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். 25% ஆஃப் ஆர் ப்ளஸ் ஆர். இப்போ 25%னா 25/100ன்னு அர்த்தம். ஆஃப்னா இன்டூ ஆர் ப்ளஸ் ஆர். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 25 1s are 25, 25 4s are 100. இப்போ மீதி இருக்கிறது 1/4 இன்டூ ஆர் ப்ளஸ் ஆர். இப்போ 1/4 இன்டூ ஆர்னா r/4ன்னு எழுதலாம். அதாவது இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா இங்கே பை 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4 வந்து இதோட மல்டிப்ளை ஆகும்போது 4r வரும் பை 4. ஸோ இப்போ r + 4r/4 இஸ் நத்திங் பட் 5r/4. இப்போ இதுதான் நம்மளுடைய நியூ ரேடியஸ். இந்த ரேடியஸை வச்சு தான் நம்ம வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஸ்பியருக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது இனிஷியலாக இருந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் இது ரேடியஸாக வச்சு கண்டுபிடிக்கிற சர்ஃபேஸ் ஏரியாவும் எவ்வளோ இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜில் மாற்ற சொல்லியிருக்காங்க அது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த நியூ ஸ்பியர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 4πr² தானே ஃபார்முலா. அப்போ 4π ஆருக்கு பதிலாக 5r/6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, சாரி 5r/4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம இது ஸ்கொயர் எடுக்கும் போது 5² வந்து 25, r² வந்து r² பை 4² வந்து 16. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதை கேன்சல் பண்ணிடலாம். 4 1s are 4, 4 4s are 16. ஸோ மீதி இருக்கிறது 25πr²/4. இதுதான் நியூ சர்ஃபேஸ் ஏரியா, இதுதான் ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட் சர்ஃபேஸ் ஏரியா. 4πr² இருந்தது 25/4πr² இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதை பர்சன்டேஜாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதாவது 5ஆக இருந்தது 8ஆக மாறி இருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் πr² இருந்தது, இப்போ 25πr²/4 மாறி இருக்கு. அப்போ எவ்வளோ மாறி இருக்குன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃப்ரென்ஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமானது தான் ஃபஸ்ட் எழுதணும். அப்போ 25πr²/4 மைனஸ் அந்த இனிஷியலாக இருந்த 4πr². இப்போ நம்ம ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும்னா டினாமினேட்டர் சேம் பண்ணணும் இல்லையா. அப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 25πr²/4 மைனஸ் 4 4s are 16πr²/4. இப்போ ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்கிறதுனால நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் πr², இங்கேயும் πr². அப்போ 25 மைனஸ் 16 வந்து 9πr²/4. ஸோ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இன்க்ரீஸ் ஆனதை இப்போ பர்சன்டேஜில் தான் மாற்ற சொல்கிறாங்க. கொஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட் சர்ஃபேஸ் ஏரியா. கொஷின் புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது ஆறுன்னு இருந்தால் ஒரு ரேடியஸு 25% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை பர்சன்டேஜாக மாற்றணும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒன்றை வந்து பர்சன்டேஜாக மாற்றணும்னா தட் டிவைடட் பை டோட்டல் இன்டூ 100%. அப்போ திஸ் டிவைடட் பை டோட்டல்னால் இனிஷியலாக இருந்த சர்ஃபேஸ் ஏரியா 4πr² இன்டூ 100%. புரியுதுங்களா? இப்போ இந்த 4 அப்படியே கீழே இறங்கிடும். அப்போ 9πr² பை அந்த 4 இதோட மல்டிப்ளை ஆகும் இன்டூ 100%. இப்போ πr² நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மீதி 9/16 இன்டூ 100%. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு.
இப்போ நம்ம இந்த 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 4 4s are 16, 4 2s are 8, பேலன்ஸ் 2 20, 4 5s are 20. இப்போ 9 into 25 வந்து 225/4. இப்போ நம்ம வந்து இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும். 4 5s are 20, பேலன்ஸ் 2, நெக்ஸ்ட்டு 5 இறக்குறேன். 4 6 ஆர் வந்து 24, பேலன்ஸ் 1, டெசிமல் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கலாம். அடுத்து 4 2s are 8, பேலன்ஸ் 2, ஒரு டெசிமல் வச்சா ஒரு ஸ்டெப்பில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். ஸோ 4 5s are 20. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 56.25% அப்படின்னு கிடச்சிருக்கு. சிம்பிள் கான்செப்ட் தான், கொஞ்சம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். கொஷின் என்னென்னா, ஒரு ரேடியஸ் இது வந்து 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்ன, சர்ஃபேஸ் ஏரியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம நியூ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு ஒரு நியூ சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஆரம்பத்துக்கும் அப்புறம் இருந்த சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பர்சன்டேஜாக மாற்றிருக்கோம். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். கொஞ்சம் ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா கிளியராக வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியர் கட்டாக புரியும். சரிங்களா? எல்லாமே பர்சன்டேஜ் கான்செப்ட்ஸ் தான். நம்ம ஸ்மாலர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம், 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் பர்சன்டேஜ் கான்செப்ட்ஸ். அந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சம்மில். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 9th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, the internal and external diameters of a hollow hemispherical vessel are 20 cm and 28 cm respectively. Find the cost to paint the vessel all over at 0.14 cm square per centimeter square. அதாவது ஒரு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஹாலோ ஹெமஸ்பெரிக்கல் வெசல், அதாவது ஒரு வெசல் வந்து ஹாலோ ஹெமஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதோட இன்டர்னல் டயாமீட்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ரேடியஸாக மாற்றுறதுக்கு அதை டிவைடட் பை 2ஆக பண்ணுவோம். ஸோ இது வந்து இன்டர்னல், இது எக்ஸ்டர்னலாக இருக்கிறதுனால இதுதான் இன்னர் ரேடியஸ், இதுதான் அவுட்டர் ரேடியஸ் டிவைடட் பை 2 பண்ணதுக்கப்புறம். சரிங்களா? இப்போ நம்ம என்னதான் கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் த காஸ்ட் டு பெயிண்ட் த வெசல் ஆல் ஓவர் அட் ₹0.14 per centimeter square. அதாவது அந்த வெசலை வந்து பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஓவர் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும். அப்போ எல்லாமே பெயிண்ட் பண்ணணும்னா இட் இஸ் நத்திங் பட் டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ காஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு அந்த வெசலோட ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஹாலோ ஹெமஸ்பியர் கண்டுபிடிச்சிட்டு இந்த காஸ்ட்டோட மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஷனில் டயாமீட்டர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை ரேடியஸாக மாற்றுறதுக்காக 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்டர்னல் ரேடியஸை நம்ம ஆர்ன்னு எடுத்துக்கிறோம், 20/2 10 cm. எக்ஸ்டர்னல் ரேடியஸை கேபிட்டல் ஆர்ன்னு எடுத்துருக்கோம், 28/2 இஸ் நத்திங் பட் 14 cm. ஸோ இப்போ நம்ம வந்து டிஎஸ்ஏ ஆஃப் அ ஹாலோ ஹெமஸ்பியர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா π × 3 R² + R². கேபிட்டல் ஆரும் இருக்குது, ஸ்மால் ஆரும் இருக்குது. ஸோ ஈஸியாக ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஸோ பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 22/7 × 3 × கேபிட்டல் ஆர் வந்து 14, ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டிருக்கோம், ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து 10, ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டிருக்கோம். இப்போ இது ஸ்கொயர் பண்ணிவிட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த 10 ஸ்கொயர்லாம் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ 14² வந்து 196. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3யும் 196 மல்டிப்ளை பண்ணால் 588. அடுத்து இங்கே 10² வேல்யூ 100, அதுக்கு அடுத்து தான் ஆட் பண்ணணும் 688. இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன வந்திருக்குன்னா 22/7 × 688. இதோட சம் முடிஞ்சு போகலை, நம்ம வந்து காஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது 0.14 per meter square, ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 0.14 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போது இதை நான் ஏன் சிம்பிளிஃபை பண்ணாமல் வச்சுருக்கேன்னா, இது கேன்சல் ஆகலை, டெசிமலில் தான் வருது.
ஸோ இங்கேயும் டெசிமல் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம இது ஃபைனல் ஆன்சர் இல்லை இல்லையா, இன்னும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நான் இதை அப்படியே வச்சுக்கிட்டு காஸ்ட் கூட மல்டிப்ளை பண்ணும் போது கேன்சல் ஆகுதான்னு பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த வெசல் வந்து 0.14ஓட இந்த ஏரியாவை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் ஏன் இங்கே மல்டிப்ளை கேன்சல் பண்ணாமல் வச்சுருப்பேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இது 7 வந்து 7 டேபிளால் இது கேன்சல் ஆகும். 7 டேபிளெலாம் கேன்சல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 7 1s are 7. இப்போ 0 பாயிண்ட் வச்சுட்டேன். அடுத்து 1 எடுக்க போகிறேன். 1 வந்து 7ஐ விட கம்மியான நம்பர், அதனால் 2 நம்பரை சேர்த்து எடுக்கிறோம். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு கான்செப்ட் புரியும் இல்லையா, எப்போல்லாம் 2 நம்பர் சேர்த்து எடுக்கிறோமோ அப்போ ஒரு 0 போட்டதுக்கு அப்புறம் தான் டிவைட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா 0.2ன்னு போட்டுருவீங்க, அது ராங். 0.02 தான் வரும். சரிங்களா? ஸோ இப்போ மீதி இருக்கிறது 0.02 × 22 × 688. இது எல்லாத்தையும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் ₹302.72 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே 0 போட மறந்துட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து டெசிமல் தள்ளி வரும். இப்போ ராங் ஆகிடும். அதாவது 3027.2 வந்துடும். அது ராங். ஸோ எப்பயுமே டிவைட் பண்ணும்போது ஒரே டைமில் 2 நம்பர் சேர்த்து எடுக்கிறீங்கன்னா ஒரு 0 போட்டதுக்கு அப்புறம் தான் டிவைட் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான் இது. எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு ஹிடன் வேர்ட்ஸ் தான். என்னென்னா டோட்டல், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த வெசல் ஆல் ஓவர். அதாவது ஆல் ஓவர் அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். டென்த்து சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா the frustum shaped outer portion of the table lamp has to be painted including the top part. சரிங்களா? அதாவது டயக்ராம் வந்து கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ஒரு ஃப்ரஸ்டம் ஷேப்பில் உள்ள ஷேப்டு அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த டேபிள் லேம்ப், ஒரு ஃப்ரஸ்டம் ஷேப்பில் உள்ள அவுட்டர் பார்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிள் லேம்ப் டு பி பெயிண்டட் இன்க்ளூடிங் த டாப் பார்ட். அதாவது பெயிண்ட் பண்ணணும் including the top part ன்னு கொடுத்துருக்காங்க. Find the total cost of painting the lamp if the cost of painting 1 square centimeter is ₹2. அதாவது 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு பெயிண்ட் அடிக்க ₹2. அப்போ இந்த ஃப்ரஸ்டமோட ஃபஸ்ட்டு டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கிறதுல தான் ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, இங்கே கொஸ்டின் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப், இங்கே பாருங்கள், அவுட்டர் போர்ஷன் ஹேஸ் டு பி பெயிண்டட் இன்க்ளூடிங் த டாப். அவுட்டர் போர்ஷன் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணணும், இன்க்ளூடிங் த டாப், பாட்டம் வேண்டாம். அப்போ என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு டிஎஸ்ஏனா எல்லாமே கவர்டுன்னு அர்த்தம், சிஎஸ்ஏனா ஒன்லி அவுட்டர் பார்ட்டுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணுமா டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இந்த சம்மில். சரிங்களா? ஸோ அப்படி கன்ஃபியூஷனே வேண்டாம், கிளியராக கொடுத்துட்டாங்க. அந்த டேபிளோட அவுட்டர் போர்ஷன் நான் பண்ணணும் இன்க்ளூடிங் த டாப். அப்போ அவுட்டர் போர்ஷன் வேர்ட் டினோட்ஸ் சிஎஸ்ஏ. சரிங்களா? இன்க்ளூடிங் த டாப், அந்த டாப் பார்ட் வந்து என்ன ஷேப்பில் இருக்குமோ அதோட ஏரியா மட்டும் தனியாக ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் நம்ம சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா ஃப்ரஸ்டமோட டாப் பார்ட். ஸோ அதனால் நம்ம வந்து சர்க்கிளோட ஏரியா வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ணி, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிஎஸ்ஏ ஆஃப் அ ஃப்ரஸ்டம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்ம பார்க்கணும். CSA of the frustum formula பார்த்தீங்கன்னா pi L into R plus R, அதாவது pi L into capital R plus small r. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும். அப்போ அதாவது இது ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், அதாவது இன்னர் ரேடியஸ், அவுட்டர் ரேடியஸ். ஸோ ஸ்மால் ஆர் கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் ஆர் கொடுத்துட்டாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம், ஹைட் கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லுன்னு ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அப்போ தானே சிஎஸ்ஏ ஆஃப் த ஃப்ரஸ்டம் கண்டுபிடிக்கணும். ஸ்லாண்ட் ஹைட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஸ்லாண்ட் ஹைட் ஃபார்முலா வந்து √h² ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்குரிய எல்லாமே கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு அந்த எல்லோட வேல்யூ கிடச்சிரும். அது கிடைக்கிறதுனால நம்ம சிஎஸ்ஏ வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ √h வந்து 8 ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் வந்து 12 மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 6 த ஹோல் ஸ்கொயர். இப்போ 8 இங்கே வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் ஸ்கொயர் பண்ணணும், மறந்துடாதீங்க. 8 ஸ்கொயர் வந்து 64, 8 8s are 64 ப்ளஸ் 12 மைனஸ் 6 வந்து 6 ஸ்கொயர், 6 ஸ்கொயர் வந்து 36. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு √100 வரும். 100க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 10 சென்டிமீட்டர்.
இப்போ எல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10 சென்டிமீட்டர். இப்போ டோட்டல் ஏரியா டு பி பெயிண்டட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏ ஆஃப் த ஃப்ரெஸ்டம் ப்ளஸ் டாப் ஏரியா. ஏன்னா கொஷனில் வந்து இன்க்ளூடிங் த டாப்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா கண்டுபிடிக்கிறதோட சம் முடியாது. கொஷனில் வந்து காஸ்ட் கேட்குறாங்க. இந்த ஏரியாவை வந்து காஸ்ட் 2 rupees-ஓட மல்டிப்ளை பண்ண மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ சிஎஸ்ஏ ஆஃப் த ஃப்ரெஸ்டம் வந்து பை எல் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் டாப் ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். இப்போ ரெண்டுத்துலேயுமே இங்கே பாருங்கள், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். பை காமனாக இருக்கிறதுனால நான் வெளியே எடுத்துட்டேன். உங்களுக்கு எடுக்க தெரிலனா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தனித்தனியாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து பை வெளியே எடுத்துட்டேன். பை வெளியே எடுக்கிறதுனால பேலன்ஸ் வந்து எல் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் இங்கே ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்குது. இப்போ நான் எல்லா வேல்யூஸும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதாவது 22/7 இன்ட்டு எல் வந்து 10 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஆடு மல்டிப்ளை தென் அதுக்கப்புறம் தான் இதோட ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஸோ 12 + 6 வந்து 18. 18 இன்ட்டு 10 வந்து 180. அதுக்கப்புறம் தான் இந்த 36ஓட ஆட் பண்ணால் 216. இப்போ இதோட இது கேன்சல்லாம் ஆகாததுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா 22ம் 216ம் மல்டிப்ளை பண்ணால் 4752. இதை வந்து நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 7 6 ஆர் 42வா? 7 6 ஆர் 42, பேலன்ஸ் 5, நெக்ஸ்ட்டு 5 இருக்கிறேன். 7 7s ஆர் 49, பேலன்ஸ் 6 2, நெக்ஸ்ட்டு வந்து 7 8s ஆர் 56, பேலன்ஸ் 6, நெக்ஸ்ட்டு டெசிமல் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அடுத்து வந்து அகெயின் 7 8s ஆர் 56, பேலன்ஸ் 4, 0 வச்சு பாயிண்ட் வச்சதுனால ஒரு 0 சேர்த்துக்கலாம். அடுத்து 7 5s ஆர் 35, பேலன்ஸ் 5, மறுபடியும் 0 போட்டால் 7 7s ஆர் 40. இது போயிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பரோட ஸ்டாப் பண்ணிட்டேன். 2 நம்பர் கூட ஸ்டாப் பண்ணலாம், கரெக்டு தான். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் ஸ்டாப் பண்ணதுனால நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பரோட ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ 3வது நம்பர் பார்க்கணும். 5க்கு அதிகமாக இருக்கிறதுனால 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 678.86 இல்லை 678.9 கூட எழுதலாம். அதாவது ஒரு நம்பரோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ ஒரு நம்பரோட ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் 2வது நம்பரை பார்க்கணும். 5 இருக்கிறதுனால 1 ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பெயிண்டிங் இதோட ₹2. ஏன்னா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 2 rupeesன்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ₹1357.72 கிடைக்கும். அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட் தான். டயக்ராம் வந்து கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு கொஷனில் வந்து ஒரே ஒரு வேர்டு தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அது மட்டும் தெளிவாக நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எப்போவுமே வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய தடவை பார்க்கணும், நிறைய தடவை போட்டு பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. சரிங்களா? ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் எப்பயுமே. ஓகே? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.